அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான். அதில் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட விதை இருந்ததுனால நான் விதை போட்டேன். இப்போ ஒரு 2 வாழைப்பழமும் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா இல்லைன்னா திகட்டும். ஏன்னா வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். ஸோ அதை நல்லா ப்யூரை பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பால் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பேட்டர், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் இது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு தனி ஃப்ளேவரே தரும் இந்த நெய்யப்பத்துக்கு. நெய்யப்பம்னா நெய் தானேங்க சேர்க்கணும். ஸோ இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்குது. ஒரு இலகுன பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த அப்பம் நல்லாவே வரும். இப்போ பனியாரக்கல்லை சூடாக்கிக்கலாம். சூடாக்கிட்டு அதில் நெய், நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு சுடுற மாதிரி இன்ஷன் இருந்ததுன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்னதாக போட்டிங்கனாலும் நல்லா உப்பி வரும், ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இதை நல்லா மூடி போட்டு ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா வேக விடலாம். இதை இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ டர்ன் பண்ணி விட்டுறலாம். இன்னொரு சைடும் கோல்டன் கலரில் ஆகட்டும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது ரொம்பவே ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சுகர் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள், அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஃபியாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.